அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணீரோடு இருந்த ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைத்த ஒரு இலகுவான திக்ரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்ணீரோடு தூங்குவாங்க. வெறும் 7 நாள் அந்த சகோதரி இந்த திக்ரை ஓதியிருக்காங்க. காலையில் அவங்களுக்கு நடந்த அதிசயம், அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரிசை, அவங்க விரும்பக்கூடிய அந்த பரிசை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இது ஓதுறதுக்கு ரொம்ப இலகுவானது, ஆனால் நன்மைகளில் கனமானது. பலருடைய வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை ஏற்படுத்திய நம்பிக்கையான வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருக்கு அப்படின்னா, நீங்கள் கண்ணீரோடு தான் ஒவ்வொரு நாளும் தூங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அனைத்திற்குமே தீர்வு இந்த வார்த்தையில் இருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. கடனை நினச்சி தூக்கம் இல்லை, நோயை நினச்சி தூக்கம் இல்லை, பிள்ளைகளை நினச்சி தூக்கம் இல்லை, கணவனை நினச்சி தூக்கம் இல்லை, குடும்பத்தை நினச்சி தூக்கம் வர்றதில்லை. இப்படி எத்தனையோ பிரச்சனை இருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் நஷ்டம், இதெல்லாமே பெரிய ஒரு துக்கம். இதனால பலரோட தூக்கம் நிம்மதியாக இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற அந்த ரகசியமான வார்த்தையை மட்டும் நீங்கள் வெறும் 7 தடவை நம்பிக்கையோடு சொல்லுங்கள். காலையில் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு அதிசயத்தை, மிராக்கலை அல்லாஹாலா நடத்தி தருவான். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற திருக்களிமா. இந்த களிமாவை 7 தடவை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக அதிர்வுகள் இருக்கு. உங்களோட வாழ்க்கையை அடியோடு மாற்றும் வல்லமை கொண்டது. இதுவும் வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு ஆன்மீக திறவுகோல். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்க உங்களை உருவாக்கிய அல்லாவோட நேரடியாக செய்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தம். இதன் பொருள் லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கின்றார்கள். இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த முதல் பகுதி இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லல்லா, என்னுடைய இறைவன் ஒருவன், அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன் சொல்லக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இயங்குது. இதில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு ஒற்றை சொல் இருக்கு அப்படின்னா அது இதுதான். எனவே இந்த ஒரு வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் இரவில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மன ஓர்மையோடு நீங்கள் வெறும் 7 தடவை நீங்கள் சொல்லி பாருங்க. இதற்கு பின்னாடி ஏராளமான சம்பவங்கள் இருக்கு. அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லாஹால வாக்குறுதிகளை கொடுக்குறான். இதை நீங்கள் சொன்னீங்கன்னா, முதலாவது பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரெண்டாவது, அடுத்த நாள்ல இருந்து நமக்கு அமைதியான ஒரு உலக வாழ்க்கை கிடைக்குது. மூணாவது, மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை 7 தடவை உறுதியா நீங்க சொல்லுங்க. இது உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களோட எண்ணங்கள்லையும் செயல்கள்லையும் அல்லாஹாலா அழகான முடிவுகளை தருவான். உங்களோட மனசு ஒரு நிலையில இருக்கும். நிம்மதியாக ராகத்தான் நீங்கள் வாழலாம். இந்த ராகத்தான வார்த்தையை தேடி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பணத்தில் அந்த நிம்மதி கிடைச்சிராதா, இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி கிடைச்சிராதா, இந்த மனிதர்கள்கிட்ட எனக்கு நிம்மதி கிடைச்சிராதா அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தருவான். நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ரொம்ப நம்பிக்கையோட இந்த களிமாவை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வெறும் 7 தடவை நீங்கள் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் ரொம்ப செல்வ செழிப்பில் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான். இன்னும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் உங்களுக்கு நம்பிக்கையை தருவான். ஏன்னா இது அல்லாஹுவை நம்பக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா? அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோங்கிறத சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ நமக்கும் அல்லாஹ் அந்த நம்பிக்கையை தருவான். நம்ம வாழ்க்கையை ரொம்ப நம்பிக்கையாக, ரொம்ப ஆறுதலாக நம்ம கொண்டு போக முடியும். இன்னும் ஒரு சீக்ரெட்டையும் நான் சொல்லித்தரேன்.
அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி விழித்த உடனே கண்ணை திறந்த உடனே இந்த வார்த்தையை நீங்கள் 3 தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரிசையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அது என்ன வார்த்தைனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. எழுந்த உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்க. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கேன்னு சொல்லுங்க. இது நமக்கு கொடுத்த அனைத்திற்குமே நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த வார்த்தை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூக்கம் அப்படிங்கிற ஒரு மரணத்தை அல்லாஹ் நமக்கு தினமும் கொடுக்குறான். அதிலிருந்து மறுபடியும் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோருமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவங்களா நம்ம இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ரொம்ப சிறப்பாகவும் வச்சுருப்பான். மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாற்றி தருவான். எனவே நம்ம நினைக்கக்கூடிய ஆசைப்பட்ட விஷயங்களை அடைந்து கொள்ள நீங்கள் தூங்கும்போதும் தூங்கி விழித்த உடனேயும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா அவங்கவுங்க விரும்பக்கூடிய நிம்மதியான ராகத்தான வாழ்க்கையை கொடுக்கட்டும். இன்னும் செல்வ செழிப்பில் நம்ம எல்லாரையுமே வச்சிருக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன் யா அல்லாஹ்னு போட்டுருங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்களுக்கு வஜீஃபா வேணும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் பெண்களுக்கு தேவையான அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, வீட்டு குறிப்பு இதெல்லாமே பாரம்பரியமான முறைப்படி ரொம்ப எளிமையான குறிப்புகள் வேணும் அப்படின்னா நம்ம இன்னொரு சேனலில் அதை பற்றின வீடியோக்களை நம்ம போட்டுக்கிட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சேனலோட லிங்க்கை இந்த கமெண்ட்ஸுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. மேலும் உங்களுக்கு எது போல குறிப்புகள் தேவை அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எழுதி போடுங்க. நாங்கள் அதுக்கான முயற்சியை செய்வோம். அதுக்கான பதிவுகளை தொடர்ந்து போடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.